உன்னோட ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக அநியாயமா ஒரு அப்பாவி உயிரை பலி கொடுத்துறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மரியாதையா அந்த நாக குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. ஏய் படியா, என்ன தைரியம் இருந்தால் என் யாகத்தை இடையூறு செய்வாய்? என் விஷயத்தை தலையிடாமல் ஒழுங்காக மரியாதையாக போய்விடு, இல்ல உன்னை கொன்றே விடுவேன். ஜாக்கிரதை. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கா குழந்தைய கொடுத்துரு, இல்ல உன் முன்னாடி எரியிற யாக குண்டத்திலேயே உன்னை தூக்கி போட்டு எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். பொடியன் இவ்வளவு தைரியமா பேசுறான்னா ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. அவன் உயிரை எடுத்துட வேண்டியதான். அக்கினி பிசாசே, அபார சக்தியே, வா 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 வா. ஏ அக்கினி பிசாசே, அந்த பொடியை அழித்து இந்த பூஜை நல்லபடியாக நடக்க நீ காவலிரு. அனுப்புன அபார சக்தி அழிஞ்சு போச்சு. இப்பவாவது குழந்தைய கூட அனுப்ப போறியா, இல்ல மோதி அழிஞ்சு போறியா? ஏ பொடியா, என் பூஜையை கட்ட உன்னை அழிக்காமல் விட மாட்டேன். அம்மா, மகனே, தம்பி, என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்காது, நாமும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று அழுது கொண்டிருந்தேன். கடவுள் மாதிரி நீ வந்து என் கதையை கேட்டு என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்தாய். நானும் என் குழந்தையும் சாகும் வரைக்கும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அநியாயமும் அக்கிரமமும் தன்னுடைய சுயநலத்திற்காக மத்தவங்களை சாகடிக்கிற அரக்கத்தனமும் இந்த பூமியில நடக்க கூடாது. உன்னுடைய கண்ணீர் கதையை கேட்டு உனக்கு உதவி பண்ணின, அதுக்கு போய் நன்றி கடன் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றிய நாகக்கண்ணி. நீ எந்த நோக்கத்தில் எனக்கு உதவி செய்தாயோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது என் குழந்தை உயிரோடு என் கையில் இருப்பதும் நான் சந்தோஷப்படுவதும் உன்னால் தான். நீ செய்த இந்த உதவிக்கு கைமாறாக நான் உனக்கு நாகமணியையும் பேசும் மாய கண்ணாடியையும் தருகிறேன்.
இந்த நாகமணி உனக்கு ஆபத்தில் உதவும். இந்த பேசும் மாய கண்ணாடி நீ கேட்கும் இடத்தை காட்டும். நீ வடக்கு நோக்கி போ. நீ தேடி போகும் ஸ்வேத கமலம் உனக்கு கிடைக்கும். மறுபடியும் உனக்கு என் உதவி தேவைப்பட்டால் என்னை மனதில் நினைத்துக்கொள். உடனே நான் அங்கு வருவேன். நான் வருகிறேன். அப்புறம் என்னாச்சு சந்தியா? அப்புறம் என்ன, எங்க அப்பா பண்ணது தப்புன்னு எங்க அம்மா வந்து திட்டின அப்புறம் தான் தெரிஞ்சது. உமா சித்தியாவது நான் உங்க வைஃப் இல்லன்னு அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் உங்க சித்தி உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்ல. எங்க அம்மா வந்து திட்டுற வரைக்கும் சொல்லவே இல்ல. ஏன்? அதான் தெரியல. உமா சித்தி அடிக்கடி இப்படி ஏதாவது பண்ணி வீட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில அடிக்கடி வாக்குவாதம் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னாலயும் நிம்மதியா படிக்க முடியல. ஏய், ஃபீல் பண்ணாத சந்தியா. நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்க செய்யற எல்லா விஷயமுமே நமக்கு தப்பாதான் தெரியும். உமா சித்தி யாருக்கும் பிடிக்காம இல்ல, அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க இந்த மாதிரி செய்யறதுதான் யாருக்கும் பிடிக்கல. உங்க அப்பா உங்க அம்மா தான் நினைச்சு தெரியாம பேசின மாதிரி அவங்களுக்கும் யார் வந்து பேசுறாங்கன்னு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தானே. சரி, நீங்க சொல்றபடியே வச்சுப்போ. ஆனா தெரிஞ்ச பிறகாவது அவங்க எடுத்து சொல்லி இருக்கலாம் இல்லையா? கத்தி கலாட்டா பண்ணி அது 4 பேருக்கு தெரிஞ்சுட்டா அவமானமா போயிடும்னு கூட அவங்க பேசாம இருந்திருக்கலாம்ல. நீ இப்படி எல்லாம் உன் புத்திய குறுக்கு வழியில விடாத சந்தியா. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில சகஜம்தான். இதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வழியை மட்டும் பார். ஆமா சந்தியா, இதெல்லாம் பெரியவங்க விஷயம். நமக்கு புரிஞ்சது கொஞ்சம், புரியாதது நிறைய இருக்கு. அதனால நாம இதுல தலையிடக்கூடாது. நாம நம்ம வேலையை மட்டும் பாப்போம். உங்ககிட்ட போய் என் பிரச்சனை சொன்ன பாரு, வேஸ்ட். ஏய், டென்ஷன் ஆகாத, எழுந்திருச்சு வா. ஆமா சந்தியா, தனியா உட்காந்து யோசிச்சா குழப்பம்தான் மிஞ்சும். வா வாங்க போலாம். ரொம்ப அமைதியா இருக்கு போல இருக்கே. இப்படி இருக்க கூடாதே. இங்க கலவரம் வெடிச்சாதான் நம்ம கனவு கைகூடும். குட்டையை குழப்பினாதான் நம்ம மீன் பிடிக்க முடியும். இல்ல மாமா, நான் அந்த பக்கமே பாத்துக்கிட்டு வந்தேனா, அதான் தெரியாம அடிச்சிட்டேன். ஒரு வயசு பொண்ணுக்கு கவனம் கண்டபடி அலையக்கூடாது. அலைஞ்சா இப்படித்தான். எதிரில இருக்கிறது மலையா மனுஷனான்னு தெரியாம மோதிக்க வேண்டி வரும். இதனால செதறி போறது நாம மட்டும் இல்ல, எதிரில இருக்கிறவங்களும் தான். சுஜா, அவ ஏதோ தவறி வந்து விழுந்துட்டா. நானும் கொஞ்சம் பேலன்ஸ் தவறிட்டேன். இதுக்கு எதுக்கு தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, தத்துவம் தான் பேசுறேன். அவதான் தெரியாம வந்து மோதுறான்னா நீங்க வேலைக்கு போயிருக்க வேண்டியதானே? அப்ப நான் தெரிஞ்சு போய் இடிச்சேன்னு சொல்றியா? என்ன மாமா பேசுறீங்க? சின்ன பொண்ணு, நீ என்ன புரிஞ்சிட்ட அளவுக்கு கூட காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவன் என்ன சரியா புரிஞ்சுக்கல. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னும் நான் பொறுமையா இருக்கேன். அக்கா ப்ளீஸ். அவளை விடுமா. அவ சண்டை எப்படி போறதுன்னு ஒவ்வொரு நொடியும் தேடிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன்னே டோட்டலா கன்ஃபியூஷன். ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் எவன் எங்கிட்ட திட்டு வாங்குறானு இல்ல அவங்ககிட்ட நான் திட்டு வாங்குறேன்னு தெரியல. முதல்ல வெளியே விடு. இத பாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்காம இப்படி சூழி காத்து மாதிரி சுத்தி சுத்தி வந்து என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கியே. இன்னும் என்னென்னலாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்க? இத பாரு, நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அக்கா. அத நீ ஞாபகத்துல வச்சுக்க. வா. என்ன காலவாரி விட்டுட்டு தானே நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்புறம் எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? உன்னை ஆட்டி படைக்காம நான் விட மாட்டேன். சஷ்டினோக சரவண பவன சிஷ்டி கோலம் சிங்கதர் கீதம்
குளிக்க போறாரு. நல்ல சந்தர்ப்பம். நம்ம நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நந்தி மாதிரி இந்த சந்தியா குறுக்க நிக்கிறாளே, இவளை என்ன பண்றது? இவளை நம்ம பாத்ரூம்ல அடிச்சாதான் நாம அந்த பாத்ரூம்க்கு போக முடியும். சந்தியா, இன்னும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கியா? ஸ்கூலுக்கு கிளம்பல? டைம் ஆயிடுச்சுல்ல? இல்ல சித்தி, அப்பா இன்னும் குளிக்கல. அவரு குளிச்சிட்டு வந்ததும் நானும் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். பாத்ரூம்காக வெயிட் பண்ற? சித்தி பாத்ரூம்ல போய் குளியே. நீங்க காலேஜுக்கு போகணுமே, நீங்க குளிக்கலையா? முதல்ல நீ குளி, அப்புறமா நான் குளிக்கிறேன். அதுக்குள்ள அப்பா பாத்ரூம்ல இருந்து வந்துட்டாருனா நான் போய் குளிக்கிறேன். சரியா? சரி சித்தி. சுஜாதா, நீ விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் உருண்டு உருண்டு கும்பிட்டாலும் என் விஷயத்துல உனக்கு எந்த கடவுளும் கை கொடுக்க போறதில்ல. இந்த சுஜா டவல் எங்க வச்சா? இப்படிதான் எங்கேயாவது வச்சிருந்து தேட வேண்டியதா இருக்கு. பாத்ரூம்குள்ள வரவங்க குளிச்சுட்டு சுத்த பத்தமா வெளியே போவாங்க. ஆனா நீங்க வேணுங்கிறதுக்காக என்ன நானே அழுக்காக்கிக்கிட்டு வெளியே போறேன் மாமா. என்னம்மா இது? ஐயோ, நீ எப்படி ஏன் பாத்ரூமுக்குள்ள? நான் என்ன இதெல்லாம்? ஐயோ, ஏய் ஏய் அம்மா நில்லு. நீங்க சுத்த மோசம் மாமா. குளிக்கும் போது இப்படியே உள்ள வருது. என்னாச்சு? இல்ல பாத்ரூமுக்குள்ள நீ எப்படி உமா உள்ள வந்த? போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை. இல்ல சுஜா, உமா பாத்ரூமுக்குள்ள இருந்தது எனக்கு தெரியாது. யார் எங்க இருக்காங்கன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அக்கா, என்ன பேசுறீங்க? என் வாழ்க்கை பறி போயிடக்கூடாதுங்கிற வயிற்றுச்சல பேசுறேன். உனக்கு புரியல? சுஜா, நீங்க சும்மாருங்க. எனக்கு எந்த விளக்கமும் இங்க சொல்ல தேவையில்ல. ஏய், அந்த பாத்ரூமை விட்டுட்டு நீ எதுக்கு இந்த பாத்ரூம்ல போய் குளிச்ச? அந்த பாத்ரூம்ல சந்தியா குளிச்சிட்டு இருந்தா. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதான் இங்க குளிச்சேன். நீ ஏன்டி அந்த பாத்ரூம்ல போய் குளிச்ச? எதுக்கு சுஜா அவளை அடிக்கிற? பாத்ரூம் மாறி புகுந்ததுக்கு அவளை தானே என்னால அடிக்க முடியும். அப்ப என்ன அடிக்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்களா? உமா, அவதான் கோவத்துல ஏதோ பேசுறானா, நீ ஏன் இப்படி பேசுற? ஏன் எனக்கு கோவம் வராதா இல்ல வரக்கூடாதா? வரும், உனக்கு கண்டிப்பா கோவம் வரும். ஏன்னா உங்க சரச சல்லாபத்தை இடையில பூந்து கெடுத்துட்டல, அதனால உனக்கு கண்டிப்பா கோவம் வரும். ஐயோ அக்கா, ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? சுஜா, நீ ரொம்ப வரம்பு மீறி பேசுற. யாரு? நான் வரம்பு மீறி பேசுறேனா? நீங்க தான் வரம்ப தாண்டி ஆட்டம் போடுறீங்க. நான் என்ன அப்படி தப்பா நடந்துட்டேன்? உள்ள வந்து நீ பாத்தியா? ஓ, இந்த அசிங்கத்தை நான் உள்ள வேற வந்து பார்க்கணுமா? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? எதுவுமே நடக்கலன்னு சொல்றேன்ல. யாரு? நான் தப்பு தப்பா பேசுறேன்? நீங்க நடந்துக்கிறது என்ன அப்படி பேச வைக்குது. நான் என்ன அப்படி தப்பா நடந்துட்டேன் சொல்றேன்ல. ஏன் சுஜா, ஏன் சுஜா இப்படி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்க? சுஜா புரிஞ்சுக்க. என்ன உமா, அவள வேணாலும் கேளு, எந்த தப்பும் நடக்கல. உங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. புரிய வச்சிட்டீங்களே. புரிய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என்னங்க, நீங்க டிஃபன் சாப்பிடல? எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கு. ஏம்மா அழற? அழாதம்மா. நில்லடி. இப்போ உனக்கு திருப்தி தானே? அந்த மனுஷன் சாப்பிடாமல ஆபீஸ் போறாரு. அவர் சாப்பிடாம போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் எதேச்சு எடுத்துக்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. மரியாதையா சொல்லு, பாத்ரூம்ல என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு இப்ப எதுக்காக கண்ணு காது மூக்கு வச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எந்த விகழ்ப்பும் இல்லாம தான் மாமா பாத்ரூம்க்கு குளிக்க போனேன். அது தெரியாம மாமா டோர் ஓபன் பண்ணிட்டாரு. ச்சே, ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்ல அவரோட ரூம்ல அவரோட பாத்ரூம்ல தாப்பால் போடாம குளிக்கிறேன்னா நீ எல்லாம் ச்சே, நினைக்கவே அருவருப்பா இருக்கு. நான் லாக் பண்ணிட்டு தான் குளிச்சேன். ஆனா அது லாக் ஆகலங்கிற விஷயம் மாமா வந்து டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல, நீ ஏதோ மிகப்பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்க. படிக்கிறது தவிர வேற எந்த திட்டமும் எனக்கு இல்ல. ஆனா உங்க பார்வைக்கு நான் பண்றதெல்லாம் தப்பா தெரியுதுன்னா உங்க மனசுலதான் ஏதோ அழுக்கு இருக்கு. ஏன் மனசுல அழுக்கு இருக்கா? நீ இங்க தங்கலாமா வேண்டாமான்னு அவரு யோசிச்ச போது கூட நீ இங்க தங்கி காலேஜுக்கு போன நான் தான் சொன்னேன். நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா அந்த பெருந்தன்மை இப்ப இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளாக நாளாக தானே உன்னுடைய உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரியுது.
வெள்ளந்தியா பேசுறதும் வெளிப்படையா பேசுறதும் தான் என்னோட கேரக்டர். அதை தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. ஆமாமா, பாத்ரூம்ல லாக் பண்ணாம குளிக்கிற அளவுக்கு நீ வெளிப்படையானவன்னு தெரிஞ்சுக்காம போனது ஏன் தப்புதான். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க அதே திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. படிச்சு பட்டம் வாங்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க படிக்காமலே பெரிய பட்டம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அம்மா, சித்தி வீட்டை விட்டு போறாங்களா? வீட்டை விட்டு போனா என்ன, எங்க போனா என்ன, நீ சும்மா இரு. நான் போறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே?